ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஊக்கம் அது கைவிடேல் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் சொல்லி இருக்கிறார் என்று இடிதாங்கி ஒரு கூட்டத்தில் முழங்கினார். அதை கேட்ட என் தொண்டர்கள், அடி ஆத்தி, ஔவையார் அப்படியா சொல்லி இருக்கிறார் என்று ஆத்திச்சூடியை தவறாக புரிந்து கொண்டு ஊத்தி குடிக்க தொடங்கி. புரிதல்கள் புரியாமல் போனால் குழப்பத்தில் போய் விட்டுவிடும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒன்றை சொன்னால் கண்ணை புடுங்கும் ஆற்றல் பெற்றவர்கள் என் தொண்டர்கள். அதாவது ஊக்கம் அது கைவிடேல் என்பதை ஊக்கம் பிளஸ் மது என்று பிரித்து ஊக்கம் தரும் மதுவை கைவிடேல் என்று மண்டையில் பதிவேற்றம் செய்துவிட்டார். அப்படியே நிற்க அதற்கு தக என்ற அடிப்படையில் டாஸ்மார்க்கியர்களாக மாறி காசை கரியாக்க தொடங்கி. சரி, என் தொண்டர்களின் மூளை வளம்தான் முடங்கி போய்விட்டது, மற்றவர்களின் மூளையுமா மோசமாக போய்விட்டது. ரியோ ஒலிம்பிக்கில் பதக்கங்களை அள்ள துடிப்பவர்களும் தவறாகவே புரிந்து கொண்டு விட்டார். மல்லு போட்டிக்கு போகிறவர்கள் ஊக்க மருந்து உட்கொண்டதாக சொல்லி ஒலிம்பிக்கு போக முடியாத வண்ணம் வேலியை போட்டு விட்டார்கள். இடிதாங்கியும் ஒரு காலத்தில் மல்லு போட்டியில் சில பல பதக்கங்களை வாங்கியவன் தான். அதற்காக ஊக்க மருந்தே உண்டேனா? நேவர். உங்க உடல் ஊக்கு சைஸுக்குத்தான் இருக்கிறது, அதனால் ஊக்க மருந்து உட்கொள்ளுமாறு வற்புறுத்தினார்கள். சைடிஷுக்கு கூட ஏற்பாடு பண்ணுகிறோம் ஊக்கப்படுத்தினார்கள். ஆனால் இடிதாங்கி மசியவில்லை. ஏனென்றால் ஊக்க மருந்து இடிதாங்கி உடம்புக்கு ஒவ்வாது. இடிதாங்கிக்கே ஊக்க மருந்து ஒவ்வாத போது நீங்கள் ஏன் உண்டீர்கள் என்று கேட்டால், நீங்கள் சொன்னதால் தான் உண்டேன் என்று இடிதாங்கியின் மேலேயே பழியை போட்டு விட்டார். உடுமலைப்பேட்டை கூட்டத்தில் இடிதாங்கி எதிர்கட்சியினருக்கு சவால் விட்ட போது ஊக்கம் அது கைவிடேல் என்று உரிமினான். ஔவையாரின் ஆத்திச்சூடியை ஆட்டை போட்டு சொன்ன அந்த வார்த்தையை ஈயடிச்சான் காப்பி அடிக்காமல் ஊக்கம் அது கைவிடேல் என்பதற்கு பதிலாக ஊக்க மருந்தை கைவிடேல் என்று மக்கடித்திருக்கிறார். என்ன ஆச்சு? இப்போது மல்லு போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் மல்லாக்கப்படுத்திக் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார். போட்டியில் எதிராளியை வீழ்த்துவதற்கு ஊக்க மருந்து தேவையில்லை, ஒரு ஊக்கு மட்டும் போதுமானது என்பதை இடிதாங்கி அறிந்தவர். நமது விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக்கில் ஒளி வீச வேண்டும் என்றால் அவர்கள் அனைவரையும் ஊக்கப்படுத்த விருந்து கொடுக்க வேண்டுமே தவிர ஊக்கப்படுத்த மருந்து கொடுக்க கூடாது. இடிதாங்கி மேடையில் நீட்டி முழங்குகிறான் என்று சொன்னால் அவன் முன்னால் தலைவாழை இலையை நீட்டி போட்டு மூக்கு முட்ட விருந்து படைக்கிறார். தோலை தட்டி கொடுத்து துண்டு போட்டு கொண்டாடுகிறார். கோஷ்டி சண்டை வந்தால் வேடிக்கை பார்ப்பவர்கள் கூட இடிதாங்கியின் வேஷ்டி கிழியாமல் பார்த்துக் கொள்கிறார். இதுதான் உண்மையான ஊக்குவிப்பு. இதே மாதிரி ஊக்குவிப்பு தான் உண்மையான விளையாட்டு வீரர்களுக்கு தேவை என்பதை சுட்டிக்காட்டி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.